ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் இருக்கார். அப்புறம் சுக்கிரனினுடைய மாற்றமும் இருக்குது. இவர்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 10ஆம் இடத்துல ராகு வந்து அதிகமான வேலையில் வந்து ப்ரெஷர் போடுறது தான். ஸோ ஆடி மாதம் வந்து எப்பொழுதுமே ராகு கேத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பலமான நாள். அதுவும் இந்த ராகு கேத்து வந்து இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வர வரைக்கும் ஒரு காலசர்ப்ப தோஷமாக இருப்பார் சந்திரன் கும்பராசியிலிருந்து சிம்மராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் பிரத்யேகமாக எதற்கு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகவில்லை, இல்லை திருமணமாகி எனக்கு 2வது திருமணத்திற்காக நான் வந்து முயற்சி பண்ணுறேன், எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த ஆடி மாதத்தில் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. ஸோ ராகு கேத்துவுக்கு பலமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மறக்காமல், அதுவும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடை, அதே போல் எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை, 10ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா. ஸோ இது எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப சாந்தி வழிபாடு தான். ஸோ இந்த சர்ப்ப சாந்தியை நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னா அதற்கு ஒரு 3 ஆலயங்கள் நான் சொல்கிறேன். நம்மளுடைய அரியலூர் மாவட்டத்தில் கார்கோடேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. இது சிவபெருமான் வந்து சர்ப்பத்திற்கு சாபம் தீர்த்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கோடேஸ்வரர் ஆலயம் வந்து ராகு கேது தோஷத்திற்கு ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயம். 2வது வந்து நம்மளுடைய சங்கரன் கோவில், ஹரியும் ஹரனும் சேர்ந்து ஹரி நாராயணனாக அங்கே காட்சி கொடுக்கக்கூடியவர். அங்கே இருக்கக்கூடிய புத்துக்கு ஸ்பெஷலாக நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா வம்சவிருத்தியாகி நம்மளுடைய வம்சம் வளருவதற்கும் திருமண தடை விலகுவதற்கும் கோமதி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் தான். ஸோ அந்த ஆலயமும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ரிஷபராசி நேயர்களுக்கு. 3வதாக நம்ம ஒரு இது 108 திவ்ய தேசத்தில் ஒரு ஸ்தலமான திருநீர்மலை, இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய திருநீர்மலை, அங்கே வந்து பெருமாள் 3 நிலைகள்லேயும் இருக்கார். ஸோ அந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்து தாயாரையும் ரங்கநாதரையும் சேவித்து விட்டு வரலாம். இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் போய் இந்த சர்ப்பசாந்திகள்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ ரிஷபராசி நேயர்கள் அதை மேற்கொள்ளலாம்.